அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு சிம்மராசி. சிம்மராசினாலே அதிகார தோரணை ஓவர். இது ஒரு வறண்ட ராசி. இது பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகங்கள் அல்லது மாடி சூரியன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா கௌரவம், ஒரு நிர்வாக திறமை, ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ராசி. இன்னொன்று, இந்த சிம்ம ராசிக்கு மன கற்பனை வளங்கள் ஜாஸ்திங்க. கற்பனை வளங்கள், நிர்வாக திறமை. இவங்க எப்படியெல்லாம் நிர்வாகம் பண்ணணும்னு மனக்கற்பனையோட இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி. இவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த லாட்டரி வாங்கிறது, இந்த சூதாட்டம், இந்த சீட்டு விளாட்றது, இதிலெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா இது ஒரு மிருக ராசி. சிங்கம் இல்லையா, அடிக்கடி கடிக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு அடிக்கடி கோப குணங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இது சிம்மராசி கொஞ்சம் கோப குணங்கள் அதிகமாக இருக்குதுங்க. மன வாழ்க்கை கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். ஆனால் நிர்வாகத்துக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. இவங்க குடியிருக்கும் போது பாருங்கள், மாடி வீட்டில் குடியிருப்பாங்க, இல்லாட்டி அங்கே மாடியில் போய் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி அமைப்பு இந்த சிம்மராசி அல்லது இந்த சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு இருக்குதுங்க. இவங்க வீட்டு பக்கத்தில் மெடிக்கல் இருக்கும், இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கும். இவங்களே மெடிக்கலோ ஹாஸ்பிட்டலோ ஒன்றும் இவங்க குடும்பத்திலே இருப்பாங்க. அந்த மெடிக்கல் வச்சவங்களும் ஹாஸ்பிட்டல் வச்சவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி பூநூல் போட்டவங்க பக்கத்தில் குடியிருப்பாங்க. இந்த பிராமணர், இந்த மாதிரி பூநூல் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கேஸ்ட் உள்ளவங்க பக்கத்தில் இருப்பாங்க. புத்திர தோஷத்தை சொல்லுது. ஏன்னு கேட்டிங்கன்னா மன வாழ்க்கை கசப்புன்னு சொல்லிட்டோம். மன வாழ்க்கை கசஞ்சிச்சுன்னா புத்திரத்துக்கும் பாதிக்கும். அதனால் புத்திர தோஷம் உள்ள ராசி இந்த சிம்ம ராசி. இது ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லிட்டோம். இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா வைக்கக்கூடிய பெயர், சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு பெயர்கள் எல்லாம் கௌரவமான பேருங்க. இந்த ராஜா, முத்து, சிங்கம், இந்த மாதிரி பேரெல்லாம் வரும். அது இவங்களுடைய குணம். இதுதான் சிம்மராசினுடைய ஒரு சின்ன ஒரு பலன். இதே பாருங்கள், மேக்சிமம் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஒத்து வரும். இந்த சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்படின்னா இவங்க போக வேண்டிய கோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை அக்னிமலை, அது போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும். ரைட். சுயஜாதகம் பார்க்கணுன்னு ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருந்தால் எங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜாதகம் நல்லபடியாக பார்த்து தரோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.